ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். முதல்ல கோழி நல்லா சுத்தப்படுத்தி அலசி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 3 துண்டு பச்சை மஞ்சள், 6 பல் பூண்டு, 3 சீயம் அளவுக்கு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வந்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 தக்காளி பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான கொத்தமல்லி, தேவையான கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கோழி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட போகிறேன். தோல் நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கேன் நீளமாக. பானையை வச்சுக்கிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பற்றியோன்னா பட்டை வகையை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் போட்டுங்க, இல்லைன்னா ஏலக்காய் வெடிக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா நிறம் மாறி வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியோன்னே அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த பச்சை மஞ்சள், பூண்டு, இஞ்சிலாம் இருக்குல்ல, அது இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க, பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்சிருந்த கோழி அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை மஞ்சள் நல்லா கோழியில் படுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், கோழி அரிசி எல்லாம் தண்ணியெலாம் வெளியே வந்துடுச்சு. கோழியோட தண்ணியெலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி சோயா பட்டை மிளகாத்தூள், 1/2 கரண்டி சீரகத்தூள், ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு 1/2 கரண்டி மிளகுத்தூள், அது கூட 5 கரண்டி மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். நான் இன்றைக்கி 5 கரண்டி சேர்த்துருக்குறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இதிலே கோழி அரிசியிலே தண்ணி இருந்துச்சுல, அந்த தண்ணியிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கோழி குழம்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயே வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிய விடுங்க. உருளைக்கிழங்கு கோழி அரிசினா நல்லா வேணும்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிய விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு கடைசியாக தக்காளியும் போட்டுக்கோங்க. அது கூடயே கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான், செம்ம சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கோழி குழம்பு.
உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால இந்த கோழி குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் புது புது ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.